நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு உலக கண்களுக்கு முன் தோற்று போனவர்கள் போல தோன்றலாம். ஏன், நீங்களே உங்களை யாருக்கும் பிரயோஜனமற்றவன் என்று நினைக்கலாம். இது உங்கள் வாழ்க்கையின் முடிவல்ல. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லாகிய உங்களை தேவன் ஒரு புதிய அஸ்திபாரத்தின் மூளை கல்லாக்குவார். இது எப்படி ஆயிற்று என்று உலகம் வியக்கும். எல்லோரும் ஆச்சரியத்தோட பார்ப்பார்கள். ஆனால் அது கர்த்தராலே ஆயிற்று என்று நீங்களே அறிக்கை பண்ணுவீர்கள். இயேசுவின் காலத்திலும் யூத மதம் வெளிப்புற ஆச்சாரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனமாறுதலையும் உள்ளான மனிதனின் பரிசுத்தையும் இருதயத்தின் சுத்தத்தையும் வலியுறுத்த தவறியது. இப்படி தவறான விதத்தில் கட்டப்பட்ட கட்டிடமாக காணப்பட்ட யூத மதம் இயேசு என்ற கல்லை தன்னுடன் பொருத்த முடியாமல் நிராகரித்தது. இயேசு என்ற கல்லால் அந்த கட்டிடத்தில் பொருத்தப்பட முடியவில்லை. எனவே ஆகாத கல் என்று தள்ளப்பட்டார். அவருடைய முற்போக்கான ஆழமான ஆத்மீக போதனைகள் புதிய ரசம். அது பழைய துருத்திகளுக்கு உகந்ததா இல்லை. அதை வைக்க புதிய துருத்திகள் தான் தேவைப்பட்டது. யூத மத போதகர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் தேவனோ எல்லாமே முடிந்து விட்டது என்று அவர்கள் நினைத்த சமயத்தில் மீண்டும் 3வது நாள் அவரை உயிரோடு எழுப்பி ஒரு புதிய ஆவிக்குரிய ராஜ்யத்தின் அஸ்திபாரத்தின் மூலை கல்லாக்கினார். அவர் மேல் ஜீவனுள்ள கற்களாக நாமும் ஒரு மாளிகையாக சபையாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். இது கர்த்தரால் ஆயிற்று. யூதர்களுடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாக மாறியது. இதை போலவே இன்றைய சீரழிந்த கிறிஸ்தவம் உங்களையும் பரிசுத்தாவினால் உங்களுக்கு அருளப்பட்ட ஆழ்ந்த ஆவிக்குரிய சத்தியங்களை நிராகரிக்கலாம். நீங்கள் வேலை பார்க்கும் ஸ்தலத்திற்கு உங்கள் பரிசுத்த நடவடிக்கைகள் பொருத்தப்படாமல் இருக்கலாம். நீங்கள் நிராகரிக்கப்படலாம். ஆனால் வரப்போகும் ஒரு பெரிய மாற்றத்திற்கு உங்களை தேவன் அஸ்திபாரமாக்க போகிறார். இது உங்கள் முயற்சியால் அல்ல, தேவனால் நடக்கும். சுற்றி இருப்பவர்கள் நம்ப முடியாத விதத்தில் சம்பவிக்கும். உலகத்தோடு சமரசம் செய்யாமல் தனித்துவத்துடன் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிதம் செய்யுங்கள். தேவன் திட்டமிட்ட நாளுக்காக பொறுமையாக காத்திருங்கள். மோசேயை போல 80 வயசானாலும் நம்பிக்கையோட காத்திருங்கள். ஆபிரகாமை போல 100 வயதானாலும் விசுவாசத்துடன் நிலைத்திருங்கள். தாவீதை போல அரியணை தாமதமானாலும் தளராமல் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்கள். இயேசு என்ற அஸ்திபார கல்லின் மேல், அவரது போதனைகளின் மேல் உங்கள் வாழ்க்கையை கட்டுங்கள். உங்களுக்கான நேரமும் அழைப்பும் சீக்கிரத்தில் வரும். ஆமென்.